வணக்கம் மக்களே. 2016 நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மொத கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதை மறக்கவே கூடாது. மோசக்கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சேரன், பெருஞ்சேரல், இரும்பொறை. சரி அடுத்து கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி யாரு? ஆடலரசி இல்லையா? மாதவிதான் ஆடலரசி. கண்ணகி தான் யாரு? மாநாயகனின் மகள். சரி அடுத்து போயிடலாம். கடிகை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அணிகலன். சரிங்களா? கடிகைனா என்னது? அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது? பழமொழி 400. சரிங்களா? அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்து ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பரணர். சரிங்களா? யாரு? பரணர். சரி அடுத்து நூலும் நூலாசிரியரும் கொடுத்திருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி சயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. சரி எல்லாத்துக்குமே தெரியும். காரியாசான் சிறுபஞ்ச மூலம். அடுத்து கம்பர் சடகோப்பர் அந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. சரி அடுத்து போயிடலாம். என் பானோக்கா யாகிலும் முன் பச்சல்லால் பச்சிலேன் என வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார். செரு என்பதன் பொருள் வயல். செருனாலே என்னதுதான்? வயல் தான். அடுத்து திருக்குறளில் 7 என்னும் என் பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 8 முறை 8 குரட்பால என்ன செஞ்சிருக்கு? இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அப்ப 7 எத்தனை முறை இருக்குன்னு கேட்டா 8. திருக்குறள் 8 சொல்லிடணும். 7 அதுக்கு எதிர்மறை 8. சரிங்களா? அடுத்து 8 அடுத்து அப்படி சொல்லிடணும். கீழ்கண்ட நூற்களுள் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருமந்திரம். திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 சொல்லுவாங்க. தொண்டர் சீர் பரவார் யார் தான்? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சேக்கிலார். சரிங்களா? அடுத்து யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அரவணடிகள் சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க. மாதவி ஆதிரை கிட்ட போய் என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த பாத்திரத்துல சோறு வாங்கியிருப்பாங்க. சரி அடுத்து தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டுங்க. இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனாரை பாராட்டி இருப்பாரு. சரிங்களா? ஏதோ குழப்பிக்க கூடாது, நிறைய பேர் குழப்புவாங்க. கம்பரை புறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சடையப்ப வள்ளல். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. நடுவண அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004 தான். சரிங்களா? சரி 2004 இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி அடுத்து குரூக், மால்தோ, பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள். சரிங்களா? வட திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க. ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதாவது ஒரு லட்சிய சமூகம்னா இது எல்லாத்தையும் கொண்டிருக்கும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாத்தையும் கொண்டிருக்கும்னு சொன்னவர் நம்ம அண்ணல் அம்பேத்கர். சரிங்களா? அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான் அவர் எழுதாதது இந்த நாள்ல, மற்ற எல்லாம் அவர் எழுதினது. சரி அவர் எழுதினது என்னதுலாம்ங்கிறத பார்ப்போம். முருகன் அல்லது அழகு. சரிங்களா? முருகன் அல்லது அழகுங்கிறத எழுதியிருப்பாரு. உரிமை வேட்டல் அவர் எழுதினதுதான். தமிழ் சோலையும் அவர் எழுதினதுதான். யாரு? கல்யாண சுந்தரம் எழுதினது. அவர் எழுதாது சித்திரக்கவி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்க மாட்டார். சரி அடுத்து போயிடலாம். பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரி அப்ப நாளத்தையும் வாசி, அப்ப அதுலதான் எது பொருந்தாதுங்கிறத பார்க்க முடியும். சரி வாசிடலாம். சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். கரெக்ட் தானே? சரி திருமந்திரம் சைவ திருமுறைகளுள் 10வது திருமுறை ஆகும். கரெக்ட் தான். சரிங்களா? திருமந்திரம் எத்தாவது? 10வது திருமுறை தான். சரி சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் ஆவார். கரெக்ட் தான். சரிங்களா? சங்கரதாஸ் சுவாமிகள் தான் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். சரி இது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள்னு கொடுத்திருக்காங்க. தவறானது. சரிங்களா? மதங்க சூளாமணியை யார் இயற்றினா அப்படிங்கறத கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. சரி அடுத்து தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது எதுன்னு கேட்டுங்க. பாவேந்தர் விருது வழங்கி கௌரவிச்சிருப்பாங்க. அடுத்து ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1886 செஞ்சிருப்பாரு. ஜி.யு. போப் வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? தமிழர் திருக்குறள் அப்பவுமே ஆங்கிலத்துல மொழிபெயர்ந்துருச்சு. சரி மனநூல் என அழைக்கப்படுவது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சீவக சிந்தாமணி தான். சரிங்களா? சீவக சிந்தாமணி தான் மனநூல். அடுத்து பொறுத்துக சிந்தை எண்ணம். சரிங்களா? சிந்தை அப்படின்னால எண்ணம் சொல்லுவாங்க. நவ்வி மான். சரிங்களா? நவ்வினா என்னது? மான். முகில் மேகம். புனல்னா நீர். சரிங்களா? புனல் நீர் சொல்லுவாங்களா? அடுத்து
சரி, இதையும் பொறுத்துதான் சொல்லியிருக்காங்க. சரி, ரிட் அப்படின்னா என்னதுதான்? சட்ட ஆவணம். சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சரிங்களா, இந்த ஆக்ட்னால என்னதுதான்? சட்டம் தான். சரிங்களா, சரி, சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா உரிமைகள் சட்டம். சரிங்களா, சப்ஸ்டாண்டிவ் சக்சஷன் ரெண்டுத்தையும் செய்யக்கூடாது, குழப்பிக்க கூடாது. எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். எவிடன்ஸ்னாலே சான்று அப்படிங்கறது தெரியும். அப்போ ரிட்னா சட்டம் அப்படிங்கறதும் தெரியும். அப்ப சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம், சப்ஸ்டாண்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டம் அப்படிங்கறத மட்டும் நல்லா ஞாபகம் தெரியாத ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர். யாழ் அப்படிங்கிறது ஒரு கருவி தானே. அடுத்து வாரணம், பௌவம், பறவை, புணரி எல்லாமே கடலை தான் குறிக்கும். சரிங்களா, கடலை குறிக்கும் பெயர்கள். அடுத்து எயிறு என்னும் சொல், சொல்லின் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெயர் திரிச்சொல். சரிங்களா, எயிறு அப்படிங்கிறது பெயர் திரிஞ்சு வந்திருக்கக்கூடிய சொல். அடுத்து அரியதாம் உவப்பு உள்ளத்தன்பினால் அமைந்த காதல். கீழ்கண்ட விடைகளுள் சரியான விடை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மோனை மட்டும் வந்துள்ளது. பாருங்க, எல்லாத்துலயுமே மோனை மட்டும் தான் இருக்கும். எங்க இருக்கு? இங்க அ மோனை. சரி, இங்க உ மோனை. சரிங்களா, மோனை மட்டும் இருக்கு. எதுகை எதுலையுமே இல்ல. சரி, எதுகையும் மோனையும் வந்துள்ளது. எதுகை வரவே இல்லை. சரி, எதுகை மோனை அந்தாதி வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏபிசி எல்லாம் தவறு. மோனை மட்டும் தான் வந்திருக்கு. சரி, பேரச்சத்தை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பந்த ஆன் முடிஞ்சதுனால என்னதான்? பேரச்சம் தான். சரிங்களா, ஊன் முடிஞ்சுன்னா வினையச்சம்னு சொல்லுவாங்க. சரி, பார்ப்போம். சரி, பொறுத்துக. அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி. சரிங்களா, அறுவை ஆடை. சரிங்களா, அப்படின்னு கூல வீதி தானியங்கள். கூலம்னால என்னதான்? தானியம் தான். சரிங்களா, தானிய கடை வீதி. பொன் வீதினா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பொற்கடை வீதி. சரி, மறையவர் வீதினா அந்தனர் வீதி. சரி, அடுத்து துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. யாழ்னு வந்துருச்சுனாலே என்னதான்? ஆள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாலே செயற்பாட்டு வினைதான். சரிங்களா, இதை என்ன சொல்லியிருக்காங்க? செய்வினை தொடராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்வினை தொடரை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலையரசி துணி தைத்தாள். சரிங்களா, அவதான் தச்சிருக்கா. கரெக்ட் தானே? அப்போ இதானது செய்வினை. அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தார் அப்படின்னா என்னதுதான்? ஒருத்தார். அப்போ வினையாளனையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை கூறுன்னு கேட்டிருக்காங்க. வந்து ஊ. சரிங்களா, வந்து வந்துருச்சு. சரி, அடுத்து போயிடலாம். உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கயல் விழி. கயல் போன்ற விழிகளை உடையவள். சரிங்களா, அப்போ என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. சரிங்களா, மலர் முகம். மலர் போன்ற முகம். ஏதோ என்ன செஞ்சிருக்காங்க? உவமைப்படுத்தி கூறியிருக்காங்க. அந்த போல போன்ற என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. தாமரை கண்கள்லையும் அப்படிதான். சரிங்களா, தாமரை போன்ற கண்கள் அதுவும் மறைஞ்சு வந்திருக்கு. ஏதோ ஒண்ணு உவமைப்படுத்தி தான் கூறியிருக்காங்க. சரிங்களா, ஆனா இங்க வெண்ணிலவு. சரிங்களா, வெண்மை அப்படிங்கிறது அதற்குரிய பண்பு. சரிங்களா, அதை எது கூட என்ன பண்ணல? கம்பேர் பண்ணல. அப்ப வெண்ணிலவு அப்படிங்கறதா என்னது? அதற்கு பொருந்தாதது. சரி, கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. எனவே இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அளபெடை எதுன்னு கேட்காங்க. செய்யுள் இசை அளபெடை தான். சரிங்களா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி, இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியரால் குற்றம் அன்று என கருதப்படுவது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அந்த வலு என்ன வலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வலு அமைதி இல்லையா? குயில் கத்தியது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பாடல் வந்திருக்கும். ஆனா என்ன செஞ்சிருப்பாங்க? இலக்கண ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா, அது என்ன அமைதி? வலு அமைதின்னு சொல்லுவாங்க. சரி, யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்படுவர் யார்? கிரேக்கரும் ரோமானியர்களும். சரி, அடுத்து தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களின் சரியானதை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட்டும் அங்க இருந்து இங்க இறக்குமதி செய்யப்பட்டது என்னதுலாம்? பட்டும் சர்க்கரையும். சரிங்களா, அங்க இருந்து இங்க வந்து சீனாவில இருந்து இங்க வந்து பட்டும் சர்க்கரையும். சரி, அடுத்து போயிடலாம். இந்த இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி எனும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1990. சரிங்களா, அவர் இறந்ததுக்கு அடுத்துதான் வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்து ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாரு? மூசி பூர்ணலிங்கம் தான். அடுத்து பரதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு பாருங்க, எதெல்லாம் கேட்கிறாங்கன்னு பாருங்க. 1870 என்ன செஞ்சிருப்பாரு? பிறந்திருப்பாரு. சரி, அடுத்து காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். எப்படிலாம் கேள்விகள் வருதுன்னு பாருங்க. அப்போ பணியாற்றியவர் யாரு? முடியரசன். அடுத்து வள்ளலார் பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சின்மய தீபிகை. சரிங்களா, பதிப்பித்தது சின்மய தீபிகை.
கவிஞர் சிற்பி. அப்போ நம்ம நூல்களை படிக்கல அது இதழ்களா நூல்களா அப்படிங்கறத பார்த்து படிக்கணும், நாவலா அப்படிங்கறதையும் பார்த்து படிக்கணும் சரிங்களா. ஒரு சில இதுல அவர் இயற்றிய நாவல் எதுன்னு கேட்பாங்க, நூல் எதுன்னு கேட்பாங்க. இப்ப பாருங்க இதுல கூட பதிப்பித்த நூல் எது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க சரிங்களா. அப்போ கரெக்டா நம்ம படிச்சு வச்சுக்கணும். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஒரு கிராமத்து நதி சரிங்களா. கவிஞர் சிற்பி கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடித்த இடம் ஆதிச்சநல்லூர் தான். இது யாராலையும் மறக்க முடியாது, இப்ப நம்ம கேட்டோம்னு சொல்லுவாங்க சரி. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாரு, வாணிதாசன் சரிங்களா. பாரதிதாசன் வாணிதாசன், தாசன் தான் ரெண்டு பேரும் சரி. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யாரு, ஈரோடு தமிழன்பன். சரி அடுத்து போயிடலாம். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது, தேன்மலை சரிங்களா. அடுத்து, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யாரு, பாவாணர் சரிங்களா. சரி அடுத்து போயிடலாம். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, விதுரன் தான் என்ன செஞ்சிருப்பாரு, பாண்டவர்கள் கிட்ட தூது போயிருப்பாரு சரிங்களா, மறக்க கூடாது. நச்சினை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, தொகுத்தவர் இல்ல வேற, தொகுப்பித்தவர் வேற சரிங்களா. பன்னாடு தந்த மாறன் வழுதி. சரி அடுத்து போயிடலாம். டேஷ் அங்க நெடுநீர்வாய் சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஏதோ பாடலடிகள் வந்திருக்கு. நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார். இதை பார்த்தாலே சொல்லிடலாம் கம்பராமாயணம் தான். அடுத்து, புலனுலகற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கபிலர் சரிங்களா. கபிலரை தான் என்னன்னு சொல்லுவாங்க, புலனுலகற்ற அந்த நாளன்னு சொல்லுவாங்க. அடுத்து, பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புறநானூறு. இங்க பாருங்க அப்போ எல்லாமே அதாவது ரிலேட்டடானது என்னெல்லாம் பாருங்க, நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40. சரி இது எல்லாம் எந்த வகையில் ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியல அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் சொல்றேன் ஆன்சர் சரிங்களா. அடுத்து, அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, வளர்பிறையை போன்றது அப்படிங்கறதா ஆன்சர். அடுத்து, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இதை தெரிஞ்சிருக்கும். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. சரி, பொறாமை உடையவரிடம் உயர்வு செல்வம் நிலைக்காது. ஆமா, பொறாமை உடையவரும் தான் செல்வம் இருக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது சரிங்களா. சரி அடுத்து போயிடலாம். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அடுத்து, கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மணிமுடியாக விளங்கும் காண்டம் ரொம்ப முக்கியமான கேள்வி, சுந்தர காண்டம். அடுத்து, நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கவிஞர் பெருஞ்சித்திரனார் சரிங்களா. நூறாசிரியம். அடுத்து போயிடலாம். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம் சரிங்களா. மடங்கள்னா சிங்கம் சரிங்களா, வேற எதுவும் நினைக்க கூடாது. அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்தில கோவை, பார்த்துக்கோங்க. அடுத்து, குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ சரிங்களா. தொகுத்தவர் யாரு, பூரிக்கோ. உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது, திருக்குறள் சரிங்களா. பார்த்துக்கோங்க, நம்ம வேற எதுவும் நினைப்போம், உத்தரவேதம்னா என்னது, திருக்குறள் தான். அடுத்து, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஏலாதி, திருக்கடிகம், சிறுபஞ்ச மூலம், இதெல்லாம் ரிலேட்டடான நூல்ஸ். ஆசாரக்கோவை அப்படிங்கறதா வராது சரிங்களா. சரி அடுத்து போயிடலாம். திரைக்கவி திலகம் என்று சிறப்பு கூறியவர் யாரு, திரைக்கவி திலகம். பாருங்க, மருதகாசி. அடுத்து போயிடலாம். சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சதகம்னா 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். அடுத்து, வசன நடை கை வந்த வள்ளலார் யாரு, ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். தைரியநாதர் ஈரமா முனிவர் சரிங்களா. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தைரியம் அப்படின்னாலே வீரமா முனிவர் தான். சரி அடுத்து, புதுநெறி கண்ட புலவர் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது தெரியும். வசன நடை கை வந்த வள்ளலார் யார் தான், ஆறுமுக நாவலர் சரிங்களா. அது மறக்கவே கூடாது. சரி அடுத்து போயிடலாம். ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் யாரு, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் சரிங்களா. அடுத்து,
சரி, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சிறுமலை பூம்பாறை எனது குறிஞ்சி நில ஊர்கள். சரிங்களா, சிறுமலையும் பூம்பாறை எனது குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் இது என்னது முல்லை நிலத்திற்கானது. சரிங்களா, அடுத்து ஆத்தூரும் கடம்பூரும் இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னதுதான் மருத நிலத்துக்கானது. கீழக்கரையும் நீலாங்கரை அப்படிங்கிறது என்னது நெய்தல் நில ஊர்கள். சரி, அடுத்து போயிடலாம். இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழின்னு கேட்டிருக்காங்க. ஔவையார். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஔவையார் தான். அடுத்து, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றான் என்றும் வாழ்வார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜியோ போப் தான். சரிங்களா, சரி, அவர் தமிழ் மாணவர் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க. இந்திய நூலக தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அரங்கநாதன் தான். சரிங்களா, அரங்கநாதன் தான். யாரு? சி ஈரா அரங்கநாதன், நூலகவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சரி, அவரை. சரி, அடுத்து போயிடலாம். வினையே ஆடவர் குயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை தான். சரிங்களா, ஆடவர் குயிர் அப்படிங்கிறது குறுந்தொகை. இதை மறந்துடவே கூடாது. எல்லாரும் போட்டு குறுந்தொகையா புறநானூறான்னு சொல்லிட்டு குழப்பி அடிப்பாங்க. சரி, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யாரு? வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது. இப்போ உள்ள லைஃப்ல எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜப்பான், ஜாவா. கரெக்ட் தானா? இலங்கை, மலேசியா இல்லையா? எனக்கு கொஞ்சம் குழம்புது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எது? உச்சார் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து, 2 சீர்களால் ஆன அடி குரலடி, 4 சீர்கள்னால என்னதான் அளவடி, 5 சீர்கள்னா நெடிலடி, 5க்கு மேற்பட்ட சீர்கள், 5க்கு அதிக சீரடிகள் உள்ளதுதான் என்னது களி நெடிலடி. சரிங்களா, இது குழப்பம் எல்லாத்துக்கும். 4 நாளே அளவடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அங்காப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாயை திறத்தல். சரிங்களா, அப்போ நம்ம வாயை தோற அப்படின்னு சொல்லக்கூடாது, அங்காப்பு அப்படின்ற. சரி, அடுத்து, கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமையை தொகையை குறிக்கும்? எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. 6ஆம் வேற்றுமை தொகையை குறிக்கும். சரிங்களா, அடுத்து போயிடலாம். பட்டியல் 1 உள்ளதா பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. திணை மாலை 150 கனி மேதாவியார், திரிகடிகம் நல்லாதனார், திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார், புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாத ஐயர். சரிங்களா, ஊவேசா. சரிங்களா, அடுத்து போயிடலாம். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுகன்னு சொல்லி கேட்டாங்க. குறிப்பு வினை முற்று. அடுத்து, மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கத்தை காண்க. வல்லான் வகுத்ததை வாய்க்கால் அப்படிங்கறதா இதற்கான தமிழாக்கம். அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. குமரன் தென்னை இது என்னது? பொருட்பெயர் இல்லையா? சரி, காடு மலை அப்படிங்கிறது இடப்பெயர். பூ காய் அப்படிங்கிறது சினை பெயர், அது ஒரு உறுப்பு. சரி, திங்கள் வாரம் அப்படிங்கிறது ஒரு காலம், காலப்பெயர். அடுத்து, அகர வரிசைப்படி சொற்களை சீர்ச்செய்கன்னு சொல்லியிருக்காங்க. நாடு நுங்கு நைதல் நொச்சி. சரிங்களா, அகர வரிசைனா அது நா நீ நீ அந்த வரிசையில போகணும். அப்போ முதல்ல ந இல்ல, அப்ப நான் தான் வரும். அதுக்கடுத்து நூ தான் வரும். அதுக்கடுத்து நூ நேனே நை, அதுக்கு நேனே இல்ல, அப்புறம் நை, அப்புறம் நோ. சரிங்களா, அப்போ அகர வரிசை ஃபர்ஸ்ட் உள்ள வாக்கியங்கள் நான் வரிசையில இருக்கணும். இப்போ நாடு நுங்கு நைதல் நொந்து நொச்சி. சரிங்க, நொச்சி. அடுத்து போயிடலாம். பொறுத்துக. பிறமொழி சொல்லும் தமிழ் சொல்லும் கொடுத்திருக்காங்க. பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. சரிங்களா, இருதயம்னா நெஞ்சகம், இது தெரியும். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. சரிங்களா, உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து போயிடலாம். பிறமொழி சொற்களை களவாத தொடரை எடுத்தெழுதுக. சரிங்களா, அப்போ வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை. சரிங்களா, அப்போ எதுவுமே கலக்காம இருக்கணும். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதுதான் கரெக்டான தமிழாக்கம், தமிழோட இருக்கு. சரி, இதெல்லாம் பாருங்க. சினிமா வந்துருச்சு. சரி, திருநெல்வேலி சமஸ்தானம்னு வந்துருச்சு. விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் அப்படி சொல்லிட்டு, சாரி, முக்கியஸ்தர்கள் அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. தப்பு. அப்போ இலக்கண குறிப்பு இது என்ன சொல்லியிருக்காங்க? பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி, உரி சொற்றொடர். அப்போ தடக்கை. சரிங்களா, தடக்கை தான் என்னது? உரி சொற்றொடர். வினை தொகை 3 காலங்களையும் காட்டக்கூடியது சூழ்கடல். சரிங்களா, சூழ்கடல் தான் என்னது? வினை தொகை 3 காலத்தையும் காட்டும். சரி, ஈறுகெட்டு எதிர்மறை பேச்சும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னது? கூவா. சரி, சொல்லிசை அளபடை. இங்க பாருங்க, தளி ஏ அப்படி சொல்லிட்டு வந்திருக்கா. அப்போ இதான் என்னது? சொல்லிசை அளபடை. அடுத்து போயிடலாம். ஜியூபோ தொகுத்த நூலின் பெயர் என்னது? தமிழ் செய்யுட்களம்பகம். அடுத்து, கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்னது? ராசதண்டனை. அடுத்து,
வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தென்னாப்பிரிக்க சத்தியகிரகத்துல சொல்லியிருப்பாங்க. யார பத்தி? வள்ளியம்மையை பத்தி. அடுத்து, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன், இக்கூற்றை கூறியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல இது கூறியவர் யாரு? திருவிக்க. சரிங்களா, திருவி கல்யாண சுந்தரம் தான் சொல்லியிருப்பாரு. அவரு இறந்த ஆண்டு செப்டம்பர் 17, 1953. அப்ப எப்படி எல்லாம் கேள்விகள் வருது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்ப எல்லாமே நம்மளுக்கு முக்கியம் தான். சரிங்களா, அவங்க சொன்னது எல்லாத்தையும் முதற்கொண்டு நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன். சரிங்களா, சட்டை எழுதியவர் யாரு? ஜெயகாந்தன். அடுத்து போயிடலாம். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்ன போற்றப்படும் நூல் எது? தேம்பாவணி. சரிங்களா, என்னது? கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்து போயிடலாம். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்தான்? கவிமணி தேசிய விநாயகனார் தான். அடுத்து, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா, அடுத்து போயிடலாம். சீர்திருத்தத்தின் தந்தை எங்க? தென்னிந்தியால. சரிங்களா, அடுத்து, பம்மல் சம்பந்தனார் நிறுவிய நாடக சபை எது? சுகுண விலாச சபை. சரிங்களா, சுகுண விலாச சபை. யாரும் மறக்கவே கூடாது. நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியலின் சாணக்கியர் என்று போற்றப்படுவர் யாரு? ராஜகோபாலாச்சாரியார். சரிங்களா, அடுத்து போயிடலாம். பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். எதுக்குன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. குயில் என்ற இதழை நடத்தியவர் யாரு? பாரதிதாசன்.